காலை வணக்கம். இந்த நம்ம பூமிக்கு மேலே இருக்கிற அந்த ஆகாயத்தில் இருக்கிற அந்த சூழ்நிலை, அதில் காற்று இருக்குது, மேகம் இருக்குது. இது சூடாகவும் குளுமையாகவும் இருக்கிறதுனால விரிவடைந்தும் சுருங்கியும் அப்பப்போ பல மாற்றங்களை கொண்டு இருப்பது காற்றினுடைய அசைவால் இது மாற்றங்கள் ஏற்படுது. இந்த மேகத்தில் இருக்கிற இந்த தனித்துளிகள் அது பாசிட்டிவ் எலக்ட்ரிக் எனர்ஜியை உருவாக்கி மேகத்தின் மேலே போயிடுது. நெகட்டிவ் எனர்ஜி சார்ஜ் கீழே ஏற்படுது. இது இரண்டும் நெருங்கும் போதோ இல்லை வேறொரு மேகத்துக்கிட்ட நெருங்கும் போதோ அது உடனடியாக அந்த ஒளி தெரியப்படும், ஃப்ளாஷ் ஆகுது. அந்த ஃப்ளாஷ் தான் கொஞ்ச நேரம் கழித்து அது பெரிய சவுண்டு வருது. காரணம் ஃப்ளாஷ் அந்த லைட்டு எப்பவுமே ஒளி ஒலியை விட குறைவாக ட்ராவல் ஆகும். அதனால தான் ஒளி உடனடியாக நம் கண்ணுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் சத்தம் டமால் டிமில்னு சத்தம் வருது. இப்படி தான் இடிகள் இடிக்கப்படுகிறது. மின்னல் மின்னிட்ட பிறகு தான் இடி இடிக்கும். இதுதான் என்னுடைய காரணம். காலை வணக்கம்.